இன்றைக்கி சாயந்தரமா நாங்கள் போன இடம் தாங்க நம்ம மேட்டூர் டேம். இன்றைக்கி வந்து சாயந்தரமாக ஒரு 5 மணிக்கெலாம் டேம் நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி போய் பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லி போனோம். அங்கே போனாக்கா சரியான கூட்டங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எதுக்குனாக்கா அப்போ தான் டேமை திறந்துறதுக்கு ஆஃபீஸருங்களாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்ம வெயிட் பண்ணி நம்ம டேம் திறக்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போய் பார்த்தோம். சூப்பராக தண்ணி திறந்து விட்டாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கட்டாயமாக நீங்கள் மேட்டூர் பக்கம் வந்தீங்கன்னாக்கா நம்ம மேட்டூர் டேமை வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா வருஷம் வருஷம் எப்படியாவது ஒரு ட்ரிப்பாவது வந்து தண்ணி நிரம்பாதா, நம்ம நிறைஞ்சி போகிற அந்த அந்த வாய்க்காலை பார்க்க மாட்டோமா அப்படின்னு நாங்கள் நினைப்போம். இந்த முறையும் வந்து வாய்க்கால் நிறைஞ்சிருச்சு. தண்ணி டேமை திறந்து விட்டுட்டாங்க. தண்ணி போகிற அழகை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த பக்கத்தில் வந்து அனல் மில் நிலையம் இருக்குது. இந்த சைடு வந்து வெறும் மலைகளாக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒருத்தர் சொல்லுவார் கூமாம்பட்டி தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே போல் தாங்க நம்ம மேட்டூர் தண்ணியும் அவ்வளோ சூப்பராக தித்திப்பாக இருக்கும். நீங்களும் வந்து ஒரு ட்ரிப்பு மேட்டூரில் வந்து குளிச்சுட்டு அதுவும் தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு போங்க. அப்போ கூமாம்பட்டி தண்ணி நல்லா இருக்கா, நம்ம மேட்டூர் டேம் தண்ணி நல்லா இருக்காங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. கரையோட இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி ஓடி 2 பக்கத்துக்கும் பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நம்மளை கேட்சப் பண்ணிட்டாங்க. சேலத்துலேருந்து வந்ததா சொல்லி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு.